கௌரிஸ்க்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ போன வாரம் எல்லாம் சாமி கும்பிட்ருப்பீங்க. வரலட்சுமி பூஜை கும்பிட்டு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் தாம்பூலமெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூலமெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அது போக உங்களுக்கு வீட்டில் வளையல் அப்புறம் சரடு, இந்த மாதிரி இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு சரடு கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு மீதியாகிருக்கும். மீதி ஆகாமல்லாம் இருக்காது, எல்லா வீட்லேயுமே மீதி ஆகும். அந்த மாதிரி மீதி ஆச்சுன்னா சரி நம்ம அதை அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த மாதிரி வளையல் மீதியாச்சுன்னா இது 2 இல்லை 4 உங்களோட பிரியம் எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி சரடை கட்டிக்கோங்க. சரடு கட்டிட்டு எத்தனை வளையல் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு, அப்புறம் இந்த மாதிரி சரடை தனித்தனியாக நல்லா ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு, இந்த மாதிரி போட்டு கோயிலில் போய் நீங்கள் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டே கொடுங்க, வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது மீதி இருந்தாலும் வாங்கிக்குவாங்க, கொண்டே கொடுங்க. அப்புறம் வீட்டில் எதுக்கும் ஒரு 4-5 வச்சுக்கோங்க. நான் எல்லாமே கொண்டே கொடுத்துட்டேன் கோயிலில். நான் கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோயிலில் கொண்டே கொடுத்துட்டு வந்தேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்புறம் மீதி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். வீட்டுக்கு வர்றவங்க எப்போவுமே ரெகுலராக வீட்டுக்கு பிள்ளைங்க இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்குறக்காக வீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4, இதில் ஒரு 10 சரடே இருக்குது. இந்த அளவுக்கு நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.